ஓகே, புரியுது. நன்றி. தேங்க் யூ. இப்ப நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க. இப்ப இன்னொரு புதிய கேள்விக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் மாணவிகளாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் பேசும்போது நிறைய மாற்றம் வேணும், நிறைய விஷயங்கள்ல புது விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றம்னு பேசுறீங்க. மாற்றம்னா என்ன மாதிரியான மாற்றத்தை இன்னைக்கு இளைஞர்கள் எதிர்பார்க்கறீங்க? இப்ப இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான விஷயங்கள்ல இதெல்லாம் சரியில்லை சார், ஊழல் இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய விஷயங்களுக்கு இலவசம் வேணும்னு சொல்றீங்க, இலவசம் வேணான்னு சொல்றீங்க, நிறைய சஜஷன் சொல்றீங்க. இன்றைய அரசியலில் இல்ல அரசியல் கட்சி தலைவர்களிடம் நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படின்றீங்க. மாற்றங்கள் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் அது? என் பேர் முத்துக்குமார், கல்வியல் கல்லூரி உதவி பேராசிரியர் இருக்கேன். மாற்றங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா நிலைகளிலையும் மாற்றங்கள் வேணும். வரும்போது ஒரு வாக்குறுதி, போகும்போது ஒரு வாக்குறுதி. அது எந்த கட்சியுமே இல்லை, நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது டிஎம்கேவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும், வாக்குறுதிகள் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஆனால் நிறைவேற்றும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இவங்க இருக்கும்போது அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இருக்கும்போது இவங்களை குறை சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அரசியல் ரொம்ப சாதாரணமாப்பான்னு சொன்ன மாதிரியா எல்லா கட்சிகளும் அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை மட்டுமே என்ன செய்யறாங்க, எல்லாம் சொல்றாங்களே ஒழிய, ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, எந்த கேர்மே செய்ய மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயம் வேணும். ஆனா எந்த நிலைகள்ல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நிலைகள்ல என்ன செய்யறோம், நம்ம ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி சொல்லுவது பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இன்னைக்கு அதுக்கு மாற்றா இன்னைக்கு டிவிகே வந்திருக்கு, என்டிகே இருக்கு. இன்னைக்கு என்டிகே எடுத்துக்கிட்டோம்னா என்டிகே கூட என்ன செய்யுது, எல்லா நேரங்களையும் சீமா ஒரே மாதிரியா பேசுறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவர் ஒவ்வொரு நேரத்துக்கு பச்சோந்தி வந்து என்ன செய்யும், இடத்துக்கு நிறமாற மாதிரியா நாம் தமிழரும் சரி எல்லா இடத்துலயுமே. இப்ப ஸ்பெசிபிக்கா நான் சீமானை மட்டும் குறை சொல்லல, சீமான் தவிர சீமான் அப்படித்தான், முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படித்தான், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக சொல்லக்கூடிய எல்லா கட்சியுமே இன்னைக்கு என்ன செய்யுது, சந்தர்ப்பவாத அரசியலை மட்டும் தான் என்ன செய்யறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும் தான் என்ன செய்யறாங்க. இன்னைக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லாமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் இருக்காங்களே ஒழிய மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய டிவிக்கு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம். அதாவது சார் சொன்னாங்க சீமான் மாத்தி மாத்தி பேசாரு, விஜய் வந்தா மாற்று அப்படின்னு சொன்னாங்க. மாற்றி பேசுனால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? காலையில 8 மணிக்கு இங்க ஈரோடு இது கரூர்ல பார்க்க வரேன்னாங்க, 12 மணிக்கு 41 பேர் இறந்தாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இழப்பு இல்லையே, நாங்க மாத்தி பேசுனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. மாற்றம்னா இவங்க மாறிடும் அவங்க மாறிடும் நினைக்க கூடாது, அவங்க மாறிடும் இவங்க மாறிடும் நினைக்க. நம்ம மாறணும். நம்ம இப்ப இவங்களுக்கு ஓட்டு போட்டாப்புல இவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு நினைச்சு நம்ம செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறோம். அவங்க அப்புறம் ஐயோ இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டோமேனு புலம்புதோம். முதல்ல யோசிக்கணும், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு யாருக்கு ஓட்டு போடணும், என்ன காரணங்களுக்காண்டி ஓட்டு போடுதோன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடணும். நம்ம சார்ந்தவங்களையும் ஓட்டு போட வைக்கணும். அதனாலதான் மாற்று நினைக்கிறேன். அவர் அரசியல்வாதி எப்படி இருக்கணும், அவங்களுடைய கொள்கைகள் என்னவா இருக்கணும், நீங்க என்ன மாற்றத்தை விரும்புங்க? எல்லாரும் மாற்றம் வேணும்னு சொல்றீங்கல்ல, என்ன மாற்றம் வேணும்? மாற்றம்னா என்ன? அதான் தண்டனைகள் கொடுப்பாங்கல்ல குற்றவாளிகளுக்கு. இப்ப கூட ரீசெண்டா தூத்துக்குடியில ஒரு 12th பொண்ணு கொண்டுட்டாங்க. அது மாதிரி இப்போ இந்த கஞ்சால கடத்துறாங்கல்ல, அதெல்லாம் ஒழிக்கணும். ஃபர்ஸ்ட் போதை பொருளை ஒழிக்கணும். அந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கணும், இப்படி ஒரு தண்டனை இருக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். வரக்கூடிய அரசாங்கம் தண்டனைகளை கடுமையாக்குற ஒரு அரசாங்கமா இருக்கணும்னு சொல்றீங்க. உங்க பேர் என்ன? லாவண்யா. லாவண்யா, எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா?